ஜனநாயகன் பிரச்சனை பற்றி பிரச்சாரத்தில் பேசிய விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். தன் வாகனத்தில் இருந்தபடியே அவர் திருச்சி மக்கள் மத்தியில் பேசும் பொழுது ஜனநாயகன் குறித்தும் பேசினார். கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சி என்று சொல்வது மாதிரி நம் கடைசி படம் ஜனநாயகன் என்று சொல்லி சிரித்துவிட்டு நிற்க ரசிகர்கள் ஆரவாரம் செய்தார்கள். நம் மனசுக்கு நெருக்கமான உங்களுடன் இருக்கும் பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னும் இறுக்கமாக மாற்றி விடுவோம்னு அந்த படம் இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிடுமோ என்று ஒரு கூட்டு சூழ்ச்சி. மேலும் பல சூழ்ச்சிகள். உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் நீதி வேண்டும் என்றார். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பை நடத்த பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் படப்பிடிப்பு நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நக்கீரன் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் கோபால், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ என்னை விசாரித்தால் நான் ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் பேட்டிகளில் தெரிவித்தார். அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் ராஜ்மோகன் கூறும்பொழுது படப்பிடிப்பு நடக்கவில்லை, அதற்கான ஒத்திகை மட்டுமே நடைபெற்றது என்று கூறியிருந்தார். திருச்சி பரப்புரையில் விஜய் பேசிய மற்றொரு விஷயம் தான் ஜனநாயகன் விட அதிக கவனத்தை ஈர்த்திருந்தது. வசதியான வாழ்க்கையை உதறிவிட்டு வந்திருக்கின்றேன் என்று தாவேகா வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய விழாவில் தெரிவித்தார் விஜய். திருச்சியிலும் அதே வசதி, வலி, பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன் என விஜய் பேசியிருக்கிறார். அதிலும் அந்த வலி விஷயத்தை 3 நிகழ்ச்சிகளிலும் 2 முறை தெரிவித்தது பேசு பொருளாக்கிவிட்டது. இந்த நிலையில் திருச்சியில் பேசிய நடிகர் விஜய் கரூர் துயர சம்பவம் மற்றும் ஜனநாயகன் பட ரிலீஸ் தாமதம் உள்ளிட்டவை குறித்து பேசி இருந்தாலும் கரூர் துயர சம்பவத்தில் ஜனநாயகன் படத்திற்கான படப்பிடிப்பு எதுவும் நடைபெறவில்லை என்று வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. மேலும் சிபிஐயில் வழக்கு விசாரணையில் உள்ளதால் இது தொடர்பாக வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று விஜய் நினைத்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். 2 தொகுதிகளிலும் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். மேலும் பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார்.